கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதன் அவர்களை நோக்கி, அவர்களை அப்படின்னா வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவ தூதன் அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு சிறந்த செய்தியை இந்த தேவ தூதன் இங்கே கொண்டு வருகிறார். பல ஆயிரம் வருடங்களாக உலகத்தில் இருந்த பாவம், துக்கம், வேதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திருப்பு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை தேவ தூதர்கள் மூலமாக இந்த உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு காரியம், ஏன் மேய்ப்பர்களுக்கு முதல் அறிவிக்கப்பட்டது? ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய ராஜாக்கள், ஞானிகள், அறிவாளிகள், கோடீஸ்வரர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் அறிவிக்காமல் எங்கோ ஒரு வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் நற்செய்தி முதலாக அறிவிக்கப்பட்டது? ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்காவிலே நீங்க பாருங்களேன், 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், அப்பொழுது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நல்லா இதை கவனிக்கணுங்க. ராத்திரியில அவங்க தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று அல்ல, மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம். அன்புக்குரியவர்களே, ஒரு மேய்ப்பன் என்பவனை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். பகலெல்லாம் மேய்ச்சலில் அதை நடத்தியிருப்பாருங்க. நைட் எல்லாம் பாருங்களேன், அந்த ஆடுகளை உறங்க செய்து விட்டு இந்த மேய்ப்பன் அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிறானோ. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று. அப்போ இந்த மேய்ப்பர்கள் எப்படி இந்த மந்தையை உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறாரோ, அப்படி ஒரு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இந்த மேய்ப்பர்கள் மூலமாக இந்த உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஐயா, மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதின் நோக்கம் இன்னும் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஐயா, யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்புங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். யோவான் 10:11 சொல்றாரு, ஐயா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஏன் தெரியுங்களா ஐயா? இவர் ஒரு மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பனாக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார் அப்படின்றத ஒரு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தும்படியாக தான் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி, இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். அது மாத்திரமல்ல, எபிரேயர்ல கூட நீங்கள் வாசித்து பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் அன்புக்குரியவர்களே, அதில் 20வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று எழுதுகிறார்.
அப்போ அன்புக்குரியவர்களே, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் யார் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பேதுரு எழுதும் போது இன்னும் மிக தெளிவாக எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, பேதுரு 1 அதிகாரத்துல அங்கே 5 நிருபம், பேதுரு 1 நிருபம் 5 அதிகாரம் 4வது வசனத்துல அவர் இப்படியாக எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, பேதுரு 5 அதிகாரம் 1 வசனத்துல நன்றாக கவனியுங்கள். அதாவது இந்த உலகத்துல இப்ப சபையை நடத்தி கொண்டிருக்கிற சபை மேய்ப்பர்களுக்கு எழுதிவிட்டு அவர் சொல்றாரு, நன்றாக கவனியுங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான், யாரு பேதுரு சொல்றார், நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், ஐயா புத்தி சொல்றாரா? நல்லா கவனிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, சபையை நடத்துற மேய்ப்பர்களுக்கு சொல்றார், மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, ஐயா உற்சாக மனதோடும், நல்லா கவனிங்க, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அதாவது மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து அந்த மந்தையை மேயுங்கள் என்று எழுதிவிட்டு 4வது வசனத்தில் சொல்றாரு, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர். இதைதான் கவனிக்கணும் அன்புக்குரியவர்களே. மேய்ப்பர்களுக்கு ஏன் முதல் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்றால், இங்க பாருங்களேன், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன். நம் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு பிரதான மேய்ப்பனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஐயா, அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையிலே அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். ஐயா, இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது வாசலத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் மீண்டும் வரப்போகிறார். ஐயா, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. தயாரா இருக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு பிரதான மேய்ப்பனாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ப அந்த உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவருக்கு எதிர்கொண்டு போவ கர்த்தர் கிருபை தருபடியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, ஐயா, இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து, இந்த உலகத்தின் இச்சைகளில் இருந்து வேறு பிரித்தரே அப்பா, ஒரு பிரதான மேய்ப்பனாக இந்த உலகத்துக்கு வந்தவரே, உடைய பொற்கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.